ஹலோ எவ்ரிவான், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 4/9/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம நியூஸ் பேப்பர் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்டேட்ஸு, சித்தா, யுனானி, அதுபோக தானுவாஸ் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடர்பான அனைத்து செய்திகளையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு கலந்தாய்வு இன்று தொடக்கம். இளநிலை கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு செப்டம்பர் 4, அதாவது புதன்கிழமை இன்று துவங்குகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 7.5% ரிசர்வேஷனுக்கு கலந்தாய்வும் நேரடியாகும். அதாவது இது ஆஃப்லைனில். பொது கலந்தாய்வு காமன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது, ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆன்லைன்லேயும் நடைபெற உள்ளன. கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு படிப்பு பிவிஎஸ்சி மற்றும் 4 ஆண்டு உணவுத்துறை தொழில்நுட்பம், பால்வள தொழில், கோழியின தொழில்நுட்பம் போன்ற பிடெக் படிப்புகள் உள்ளன. இந்நிலையில் அந்த படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு ஏற்கனவே முடிஞ்சது. ஜூன் 3 காலை 10 மணியிலிருந்து 28 மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ்சி ஏஹெச் படிப்புகளுக்கு 14,497 பேரும், பிடெக் படிப்புகளுக்கு 3000 பேரும் என மொத்தம் 17,497 பேர் விண்ணப்பித்தனர். விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தரவரிசை பட்டியல் கடந்த 7 வெளியிடப்பட்டது. பிவிஎஸ்சி ஏஹெச் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் 15 பேர் கட் ஆஃப் மதிப்பெண் 200க்கு 200 பெற்று முன்னிலையில் உள்ளனர். 7.5% ஒதுக்கீட்டின் கீழ், இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் பிவிஎஸ்சி ஏஹெச் படிப்புகளில் 45 இடங்கள், உணவு தொழில்நுட்ப படிப்பில் 3 இடங்கள், பால்வளை தொழில்நுட்ப படிப்பில் 2 இடங்கள், கோழியின தொழில்நுட்ப படிப்பில் 3 இடங்கள் என மொத்தம் 53 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கால்நடை மருத்துவ படிப்புகள் கலந்தாய்வு புதன்கிழமை இன்று துவங்குகிறது. முதல் நாளில் ஸ்பெஷல் கேட்டகரியில் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5%க்கு, அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய வார்டுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, இவங்க எல்லாத்துக்குமே சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு இன்று ஆஃப்லைனில் நேரடியாக நடைபெறுகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு செப்டம்பர் 5 நடைபெற உள்ளது. பிடெக் படிப்புகளுக்கு முதல் சுற்று கலந்தாய்வு செப்டம்பர் 6 நடைபெறுகிறது. இந்த கலந்தாய்வு அனைத்தும் நேரடியாக சென்னை வேப்பேரியில் உள்ள சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் காலை 9 மணிக்கு தொடங்க உள்ளது. கலந்தாய்வுக்கு வரும் மாணவர்கள் 1 மணி நேரம் முன்னதாக வர வேண்டும். பிவிஎஸ்சி ஏஹெச் படிப்புக்கு முதல் சுற்று பொது கலந்தாய்வு www.adm.tanuvas.ac.in www.tanuvas.ac.in என்ற இணையதளம் மூலமாக நடைபெறுகிறது. அதற்கான பதிவு மற்றும் கல்லூரி விருப்பத்தை புதன்கிழமை செப்டம்பர் 4 முதல் 7 வரை இணைய வழியில் பதிவு செய்யலாம். இடங்கள் ஒதுக்கீடு, அதாவது அலாட்மெண்ட் அப்படிங்கிறது செப்டம்பர் 11 ஆன்லைனில் தெரிய வரும். சரி, இப்போது இதை பார்த்துட்ருக்கிற நீட் ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, சார் இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர் சர்க்கிளில் யாராவது இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, தானுவாஸுக்கு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கிற அப்டேட்டு. இது பாரம்பரிய மருத்துவ படிப்புகளான ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி,
போன்ற பாரம்பரிய மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு அக்டோபர் மாதம் நடைபெற உள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் நிகழாண்டில் அந்த படிப்புகளுக்கு விண்ணப்பித்தோரின் எண்ணிக்கை 100% அதிகரித்துள்ளது. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் கீழ் அரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகத்தில் சித்த மருத்துவக் கல்லூரி, யுனானி மருத்துவக் கல்லூரி, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் சித்த மருத்துவக் கல்லூரி, மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் கோட்டாற்றில் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி ஆகியவை உள்ளன. இந்த 5 அரசு கல்லூரிகளில் மொத்தம் 330 இடங்களில் ஆல் இண்டியா கோட்டாக்கு 50% சீட்ஸ் போயிடும். ரிமைனிங் இருக்கிற ஆல் இண்டியா கோட்டாவில் 50 இடம் போயிடும். அப்போ 330ல் 50 சீட்டு போயிடுச்சுன்னா 280 சீட்ஸ் ஸ்டேட் கோட்டாக்கு. இதே போன்று 30 தனியார் கல்லூரிகளில் 1980 இடங்கள் உள்ளன. அதில் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட் ஒதுக்கப்பட்டு மீதமுள்ள 65% மாநில அரசுக்கும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஒதுக்கீட்டுக்குள்ளன. அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஆல் இண்டியா கோட்டா தனியார் கல்லூரிகளின் அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு மாநில அரசு கலந்தாய்வு நடத்தி வருகிறது. அரசு கல்லூரிகளில் 15% இடங்களுக்கு மட்டும் மத்திய அரசு கலந்தாய்வு நடத்துகிறது. இந்நிலையில் பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ் ஆகிய பாரம்பரிய படிப்புகளுக்கு விண்ணப்ப விநியோகம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் tnhealth.tn.gov.in என்ற சுகாதாரத்துறை இணையதளத்தில் கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதியில் தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெற்றது. அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 4500 பேரும், தனியார் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு 1450 பேரும், தனியார் கல்லூரிகளின் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கு 1400 பேரும் என மொத்தம் 7350 மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த ஆண்டை காட்டிலும் நிகழாண்டில் விண்ணப்பித்தவர்களினுடைய எண்ணிக்கை 100% அதிகரித்துள்ளது. விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யும்படி நடைபெற்று வருகிறது. விரைவில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படிங்கிற தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட உள்ளன. வரும் அக்டோபர் மாதம் கவுன்சிலிங் அப்படிங்கிறது துவங்க உள்ளது. இந்த 2 இமேஜஸையும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் இது தேவைப்படுதோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.